காஸ்டியூமை மறந்து வச்சுட்டு வந்துட்டானுங்க. ஓ, அது உங்கள்ட்ட சொல்றதுக்கு பயம். சொல்றதுக்கு பயம். ஏன்னா 35 கிலோமீட்டர் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு வர முடியாது டிராஃபிக்ல ஆமா. நமக்கு. அது அவ்வளவு விஷயம். இது ஆனா இதுல ஒரு புத்திசாலித்தனம் அவனை நான் பாராட்டவும் செய்வேன் அந்த அசிஸ்டண்ட்ட. ஏன்னா அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி சொதப்பாம இமிடியேட்டா இங்க என்ன ஷார்ட் அவுட் பண்ணணும்? நமக்கு என்ன தேவை? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அதுதான் தேவை ஆக்சுவலி. இங்க ஷூட்டிங் நடக்கணும் அப்படின்னா, அத நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அத ஷார்ட் அவுட் பண்ணணும். ஒரு டைரக்டருக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கில் அதுதான் தேவை. அப்ப அவன் என்ன பண்ணான் என்கிட்ட சொல்லல. சொன்னா இந்த ஆள் நம்மள செஞ்சுருவான் அப்படின்னு தெரியும். அதனால என்ன பண்ணிட்டான் மத்த அசிஸ்டன்ட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு யார்ட்டையுமே சொல்லல. இவன் வண்டி எடுத்துட்டு அவன் ஓன் மணியே போட்டு ஒரு காஸ்டியூம் வாங்கிட்டு வந்துட்டான். ஓகே. என்னன்னா அது 1+3 வரணும் காஸ்டியூம். அந்த 1+3 காஸ்டியூம் கிடைக்காம அலைஞ்சு கடைசியில இந்த காஸ்டியூம் கிடைச்சுன்னு சொல்லி அந்த காஸ்டியூம் வாங்கிட்டு வந்துட்டான். 1+3 ஒண்ணே ஒண்ணா? 1+3 வாங்கிட்டு வந்துட்டான். ஏன்னா அதுதான் படம் ஃபுல்லா வரப்போகுது. இப்போ போட்டுட்டு கிடைக்கலன்னா அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் செத்தான். அதனால செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து இதை மேட்ச் பண்ணி கொண்டு வந்து ஸ்பாட்ல நிப்பாட்டிட்டான். அன்னைக்கு சீன்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு காஸ்டியூம் டிசைனருக்கு நான் ஃபோன் பண்றேன். ஏன் காஸ்டியூம் மாத்தேன்? நான் என்ன சார் காஸ்டியூம் மாத்தேன்? நான் மாத்தலையே சார் அப்படின்னு. இல்லையே நம்ம செலக்ட் பண்ணது இல்லையே, வேற வந்திருக்கு, நீங்க இதான் கொடுத்து விட்டீங்கன்னா நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னா போட்டோ எடுத்து அனுப்புறேன். சார் இது நான் கொடுக்கவே இல்லை சார் அப்படின்னா அவங்க பயங்கர ப்ரெஷர் ஆயிட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல அவங்க விடக்கூடாதுன்றது பயங்கர டென்ஷன் ஆகி நான் இது கொடுக்கவே இல்லை சார். யார் சார் அஷத் தான் சொன்னான். அவனுக்கு தான் அப்பதான் அவன் சொல்றான் இதெல்லாம் நடந்துச்சு சார், நான் மேட்ச் பண்ணேன் சார். அவனோட அன்னைக்கு இருந்த கோபத்துல நம்ம திட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு நான் யோசிக்கும் போது பரவாயில்ல இதை அவன் பண்ணிட்டானே நிக்க விடாம அப்படின்னு சொல்லி